டெய்லரிங் ஃபீல்டில் ஷைன் ஆகிறதுக்கு இன்னும் சில டிப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்கன்னு வெளியில் தெரியணும். அதுக்கு வந்து நீங்கள் சின்ன ஒர்க்காக இருந்தால் கூட அதை ஸ்டேட்டஸ் வைங்க. உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்க பார்க்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் வரும்போது, ஓ இந்த பொண்ணு பண்ணுவாள்ல, இவள்கிட்ட கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா வரும். செகண்ட் வந்து சின்ன ஆல்ட்ரேஷன் வந்தால் கூட அதை ப்ராப்பராக மெஷர் பண்ணி மார்க் பண்ணி கரெக்டான த்ரெட்டு மேட்சிங் த்ரெட்டு போட்டு நீட்டாக அந்த ஒர்க் பண்ணி கொடுங்க. அப்போ தான் கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆல்ட்ரேஷனே இவ்வளோ அழகாக பண்ணி கொடுக்குறாங்க, ஃபேப்ரிக் கொடுத்தா அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ தட் வந்து நீங்கள் அதிலிருந்து கஸ்டமர்ஸை கெயின் பண்ண முடியும். தேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க வாங்கணும் ஸ்டார்டிங்கில். நான் வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பேன். அதாவது என்கிட்ட வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா சாரீ கோட் அடித்ததுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன். அதே மாதிரி குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அளவு ப்ளவுஸ்லேயே வந்து கொஞ்சம் டைட் பண்ணுங்கள், கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆல்ட்ரேஷனுக்கு அமௌண்ட் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி நிறையவே கொடுப்பேன். குட்டி